அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருநாள் நமக்கு ஆரம்பமாகிருச்சு. பெருநாள் வந்தாலே நம்ம எல்லோருமே அமல்களை எல்லாமே நம்ம தூக்கி வீசிட்டு கொண்டாட்டத்துக்கு நம்ம தயாராகிடுவோம். ஆனால் பெருநாளுடைய தொழுகை வரைக்கும் நமக்கு மகத்துவமான நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்தணும். ஏன்னா இந்த மாதம் முழுக்க நம்ம செஞ்ச அமலுக்கு கூலி கொடுக்கப்படுறதே இன்றைக்கு இரவிலிருந்து நாளை தொழுகிற வரைக்கும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம இன்னும் அதிகமாக துவா கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். எனவே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பெருநாளுடைய ஃபஜ்ருடைய வேளையில் ஓதக்கூடிய மிக முக்கியமான திக்ரு அண்ட் துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம காதில் கேட்குறது அப்படிங்கிறதுக்கே அல்லாஹ் நிறைய நற்பாக்கியங்களை கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் பெருநாள் அன்று ஃபஜ்ருக்கு நீங்கள் இந்த 2 திக்ரை ஓதிட்டு இந்த துவாவை ஒரு முறை கேட்டுருங்க. காதில் கேட்டாலே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய 10 தலைமுறையினர் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்தாலா செல்வ செழிப்பை ஏற்படுத்துவான். இந்த திக்ரை எல்லோருமே ஓதணும். அந்த திக்ரு என்ன அப்படின்னா, பெருநாளன்று சுபுஹ் தொழுகைக்கு பின் ஓத வேண்டியவை 300 தடவை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். இந்த 2 திக்ரையும் ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த துவாவை ஒரு முறை கேட்கணும். இதை ஓத தெரியாதவங்க நான் ஓதுறதையாவது காதில் கேளுங்க. இன்னும் இந்த துவா வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் தமிழில் போட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த துவாவை உங்கள் எல்லோருக்காகவுமே நான் கேட்குறேன். நீங்கள் எல்லோருமே ஆமீன் சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். அல்லாஹும்ம இன்னா அபீதுக வ அப்னா அபீதுக வ அப்னாஉ இமாயிக மாலின் ஃபீனா ஹுக்முக அதுலுன் ஃபீனா கலாவுக நஸ்அலுக. அல்லாஹும்ம பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக أو علمته أحدا من خلقك أو أنزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلوبنا وشفاء صدورنا وجلاء حزننا وهمومنا وشائكنا وقائدنا إليك وإلى جناتك جنات النعيم وذلك دار السلام مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين برحمتك يا أرحم الراحمين வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஒரு துவாவில் அனைத்தையுமே உள்ளடங்கி இருக்கு. இந்த ஒரு துவாவில் நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள் போன்ற எல்லாருக்காகவுமே ஒரு துவாவை கேட்குற மாதிரி இருக்கிறனால இந்த ஒரு துவா நம்முடைய குடும்பத்திற்கு அதிகமான ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றுத்தருது. எப்போவுமே நம்ம பெருநாளில் நம்ம இதை எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். பெருநாள் ஃபஜ்ருக்கு பிறகு இதை ஒரு முறை ஓதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதுறத காதில் கேட்குறதுக்கே அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்வான். எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்கணும். இந்த ஒரு பெருநாள் நம் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெருநாளாக இருக்கணும். இதனால் நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் பல தலைமுறையினருக்கும் அது நிம்மதியாக இருக்கணும். எல்லோரும் நலமாக வாழணும், அல்லாஹினுடைய அருளை பெற்று ரஹ்மத்தை பெற்று பரக்கத்தை பெற்று அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமலை எல்லோருமே முடிச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் யாருமே இந்த அமலை தவற விட்டுறாதீங்க. ஃபஜ்ருக்கு பிறகு மறக்காமல் ஓதுங்க. எனவே இந்த அற்புதமான திக்ரையும் துஆவையும் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.